எல்லாருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. இப்போது ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். சில பேர் கொஷின் ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க, கொஷின் ரொம்ப டஃப்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான கொஷின் மாடரேட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம நிறைய எஃபெக்ட் போட்டிருப்போம். ஒரு 5 வருஷமாக படிக்கிறவங்களும் இருந்திருப்பாங்க, 4 வருஷமாக படிக்கிறவங்களும் இருந்திருப்பாங்க. எல்லாரும் மேக்ஸிமம் சொல்கிறது ஒரு 160க்குள்ளே நல்ல ஒரு ஸ்கோரிங் தான் அது. ஆக்சுவலாக இதுக்கான உழைப்புன்னு பார்த்திங்கன்னா பல வருஷம். இதில் எத்தனை இளைஞர்கள் தன்னோட பொருளாதார சூழ்நிலை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தன்னோட சுகம் துக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னோட இளமை காலத்தையே தியாகம் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமுக்காக படிச்சிட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க காலேஜ் முடிச்சிருப்பாங்க. முடித்ததுலேருந்து அடுத்த வருஷத்துலேருந்து அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க இந்த எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அவ்வளோ வலியை தாங்கிட்டு மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? ஸோ இவ்வளோ வலியோடு இருக்காமல் எதை நோக்கி நம்ம வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்குன்னு யோசிக்கும்போது சில நேரத்தில் மைண்ட் பிளாங்காக தான் இருக்கும், பதிலே இல்லை. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒரு 10,000 கம்பெனிக்கு போயிருக்காங்க, வாங்குகிறாங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, ஹாப்பியாக அவங்கள பார்த்துக்கிறாங்க. அது எனக்கு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நான் என் அப்பா அம்மா கிட்ட ஒரு சின்ன ஒரு பென்சிலுக்கோ ஒரு பேனாக்கோ நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்ருக்கேன். அவங்களுக்கு நான் இது வரைக்கும் ஒரு கர்ச்சீஃப் வாங்கி கொடுத்ததில்ல. ஸோ எனக்கு வயசு ஆகிக்கிட்டுருக்குங்க. ஸோ நான் 20 தாண்டி 24, 25 அதை தாண்டி நான் போகும்போது எனக்கான பயம் அதிகமாகுது. என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு என் தலைமையில் இருக்குது. ஆனால் நான் இன்னும் அதை ஏற்றுக்க மறுக்கிறேன். ஆனால் என்னோடய நோக்கம்ன்றது அவங்கள அரசு வேலை வாங்கினதுக்கப்புறம் சந்தோஷமாக பார்த்துக்கணுன்றது தான். ஸோ அதை அடையிறதுக்காக நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோ முயற்சி பண்ணுறேன். எவ்வளோ நாள் போராட முடியுமோ அவ்வளோ நாள் நான் போராடிட்டு இருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் என் மனசு என் பதிலை கேட்க மறுக்குது. இருட்டு அறையில் நான் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சில நேரத்தில் கண்ணை மறைக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு பதில் தெரியல. படபடப்பாக இருக்குது. லைஃப் அவ்வளோதானான்னு யோசிக்க தோணுது. இப்படி எல்லாமே இப்போ இருக்கிற எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வர தாட்ஸ் தான் இல்லையா? இது எனக்கும் இருந்திருக்கு, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே 50% மக்கள் இதை தான் உணர்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மாற்று கருத்தை சொல்ல முடியாது. அங்கே உள்ளே இருக்கவங்களால தான் அது என்ன வலி, அது என்ன வேதனைன்னே புரிஞ்சிக்கவே முடியும். இப்போ நான் சொல்கிறது கூட எத்தனை பேருக்கு ரிலேட் ஆகுமோ அவங்க எல்லாம் அதை ஃபீல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை சொல்லவே முடியும். மற்றபடி வெளியில் இருக்கவங்க என்ன வேணால் சொல்லிடலாம். நான் இந்த யங் ஏஜில் எனக்கு பிடிக்குங்க. எனக்கு படம் பார்க்க பிடிக்கும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது பிடிக்கும், எனக்கு எல்லாமே பிடிக்குங்க. ஆனால் நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு கையில் புக்கை வச்சுக்கிட்டு கண்ணு முடிச்சு எவ்வளோ நாள் நான் படிச்சிருக்கேன். அதெல்லாம் யோசிக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் என்னோடய ஹெல்த்தில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு தெரியுமா? எனக்கு எல்லாமே போயிடுச்சுங்க. எனக்கு பாடி ஹெல்த்தில் கூட கான்சன்ட்ரேட் பண்ணது கிடையாது. எனக்கு ஹேரு அது இதுன்னு எல்லாமே போயிடுச்சு. ஸோ இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி நான் இன்னும் இங்கே இருக்கணுமான்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது சொல்லவே முடியல. ஏன்னா இவ்வளோ வலி கடந்ததுக்கப்புறம் என்னால் விட்டு போக முடியல. இவ்வளோ வலியை தாங்கிட்டு நான் இன்னும் இங்கேயே இருந்துட்டு இன்னும் பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தணுமான்னு இது வேறு தாட்டு. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க எல்லாம் ஏதோ ஒன்றுத்தில் முன்னேறி இருக்காங்க, நான் இன்னும் அதே இடத்துல இருக்கேன்னு அதை நினைக்கும்போது இன்னும் ஒரு வருத்தம். எல்லாத்துக்கும் என்ன தான் தீர்வு அப்படின்னு நான் யோசிக்கும்போது என்கிட்டயே பதில் இல்லை. சரி, கடவுள் நீ தான் பதில் சொல்லணும்னு நான் கடவுள் மேலே தான் பாரத்தை போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் நம்புகிற வரைக்கும் நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். எனக்கு நம்பிக்கை குறையும் போது கண்டிப்பாக நான் இங்கேருந்து விலகிடுவேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலிக்கு உதவுற ஏதோ ஒரு ஃபினான்ஷியலான ஒரு இன்கம் வர்றதை நான் செஞ்சுருக்கணும், இனியும் செய்யணும் அப்படின்றது தான் ஒரு
பர்சனல் கன்க்ளூஷன். அதை பண்ணிக்கிட்டு என்னோடய கோலை நோக்கி நான் எப்படி வேணால் போகலாம். ஆனால் அவங்களுக்கு பண்ணாமல் இதை கண்டினியூ பண்ணுறது சாத்தியம் கிடையாது. நமக்கும் மனசாட்சி ஒத்துக்காது. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன இன்கம் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இதை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணி என்னோடய கோலை நான் ரீச் பண்ண தான் போகிறேன். அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் உங்களோட ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு சின்னதாக ஹெல்ப் பண்ணுங்கள். அது சின்ன வேலையாக கூட இருக்கலாம். ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஜாபு, அதில் ஒரு 200 வந்தால் கூட பரவாயில்ல. அதை நீங்கள் கொடுத்துட்டு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ உங்களால் முடிஞ்சால் வேறு மாதிரி ஐடியா இருந்தால் அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற மாணவர்களும் உத்வேகத்தோட இந்த கடினமான தருணத்திலிருந்து அவங்க மறுபடியும் மேலே வரணும்.